No to temporary pleasures. Say no to drugs. No, Rayurvati, please. Say no to temporary pleasures. Say no to drugs. போதை மற்றும் தீய பழக்கங்களுக்கு எதிராக மாணவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதிமொழி எடுக்க வைத்த காட்சிகளே இவை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய விஜய், இளைஞர்களிடையே உள்ள போதை பழக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அச்சத்தை தருவதாக தெரிவித்தார். போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. போதைப் பொருளை தடுக்க ஆளுங்கட்சி தவறிவிட்டது என்று பேச வரவில்லை என்று கூறிய விஜய், நமக்கு சுய ஒழுக்கம் வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நண்பர்கள் தீய பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த உதவுங்கள் என்றும் விஜய் அறிவுரை கூறினார். தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்று விஜய் பேசியதற்கு மாணவர்கள் எழுப்பிய கரகோஷம் விண்ணை பிளந்தது. கல்வி விழாவில் பேசிய நடிகர் விஜய், மைடியர் குட்டி நண்பா நண்பி என மாணவர்களை அழைத்தார். மேலும் நமக்கு நல்ல தலைவர்கள் தான் தேவை என்றும் விஜய் பேசினார். இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாமா என்றும் விஜய் மாணவர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினார். ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது? அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. தேர்ந்தெடுக்கும் துறையில் முழு உழைப்பை கொடுத்து தலைவர்களாக வாருங்கள் என்றும் விஜய் வாழ்த்தினார். சமூக வலைதளங்களில் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரத்திற்கு விழுந்து விடாதீர்கள் என்று மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கினார். சென்னையில் நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், ஊடகங்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் படித்தாலும் எது உண்மை எது பொய் என்பதை ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு நல்லதை கெட்டதாகவும், கெட்டதும் நல்லதாகவும், நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும், கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் போலி பரப்புரைகளை மேற்கொள்வதாகவும் விஜய் சாடினார். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். தொடர்ந்து பேசிய விஜய், மாணவர்கள் தங்களது அடையாளத்தை இழந்துவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாணவர்கள் மத்தியில் இருப்பது பாசிட்டிவ் எனர்ஜியை தருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பேசினார். சென்னை திருவான்மையூரில் விழா நடைபெறும் அரங்கிற்கு வெள்ளை நிற உடையில் வந்த விஜய், சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான நிலையிலும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற நாங்குநேரி மாணவர் சின்னதுரையின் அருகில் அமர்ந்தார். பின்னர் மாணவர்களுக்கு விருது வழங்குவதற்காக விழா மேடைக்கு விஜய் வந்தபோது தளபதி பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் முகத்தை பார்த்ததிலிருந்து வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க கற்றுக்கொண்டால் தோல்வி நம்மிடம் வரவே அச்சப்படும் என்றும் விஜய் கூறினார். Success is never ending. Failure is never final.
ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அதிக மதிப்பெண்களை பெற முடியாத மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்றும் விஜய் ஆறுதல் கூறினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த தேவதர்ஷினி, சந்தியா, காவியஸ்ரீ, கோபிகா, காவியா ஜனனி, சஞ்சனா ஆகிய 6 மாணவிகளுக்கு நடிகர் விஜய் வைர மோதிரத்தை பரிசாக வழங்கினார். இதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த பிரதிஷா, மகாலட்சுமி, தோஷிதாலட்சுமி ஆகிய 3 மாணவிகளுக்கு வைரக் கம்மலை பரிசாக வழங்கினார். குறிப்பாக 4 நேரி மாணவர் சின்னத்துரைக்கு நடிகர் விஜய் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 4 நேரி மாணவர் சின்னத்துரை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், விஜய் போன்றவர்களின் பாராட்டுக்களை பார்க்கும்போது இன்னும் நன்றாக படிக்க வேண்டும் என்று தோன்றுவதாக கூறினார். போதை சின்ன பசங்க எல்லாரும் படிக்காங்க, அது கவர்மெண்ட் தான் சரியாக பார்க்கணும். இன்னும் கூட வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது முற்றிலும் அழிக்க முடியும். போதைப் பொருள் பயன்படுத்துவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்து நடிகர் விஜயிடம் வைர கம்மல் பெற்ற மாணவி தோஷிதா லட்சுமி தெரிவித்துள்ளார். கண்டிப்பா வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு கரியர் இதுவாக தான் இருக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா as a nation டெவலப் ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் கூட டெவலப் ஆவாங்க, ஒரு வீடு கூட டெவலப் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி எஜுகேட்டட் பீப்புள் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போனா இட் வில் பி வெரி நைஸ் ஃபார் தி கண்ட்ரி அண்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். அவர் சொன்னது வந்து ட்ரூ. அவர் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை அவாய்ட் பண்றோமோ இட் வில் பி பெட்டர் ஃபார் தி டெவலப்மெண்ட். நடிகர் விஜய் அருகில் அமர்ந்திருந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரிடம் ஊக்கத்தொகை பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவி சுமையா பானு தெரிவித்துள்ளார். வந்து பக்கத்தில் உட்காந்து நல்லா படிக்கணுமா அப்படின்னு சொன்னாருங்கண்ணா. ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியாம்மா சரி சரி அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு கை கொடுத்தாரு, நானும் கொடுத்தேங்கண்ணா. அப்புறம் வந்து ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் நீ தானே என் பக்கத்தில் உட்காந்துருந்தா அப்படின்னு கரெக்டாக சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. மேடைக்கு சென்றபோது நடிகர் விஜய் தன்னை சரியாக அடையாளம் கண்டுகொண்டது வியப்பாக இருந்ததாகவும் சுமையா பானு கூறினார். பரிசு பெறுவதற்கு குடும்பத்தோடு மேடை ஏறியவர்களின் குழந்தையை விஜய் தூக்கி வைத்து ஆசையுடன் கொஞ்சி மகிழ்ந்தார். இதேபோல் மாணவர்கள் அனைவரும் விஜயுடன் சேர்ந்து விதவிதமாக போஸ் கொடுத்து மகிழ்ந்தனர். மேடையில் மாணவி ஒருவர் விஜயின் கைகளை பிடித்தபடி போஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதால் அதை அப்படியே விஜய் செய்து மாணவியை மகிழ்வித்தார். இதேபோல விருது விழாவில் ஏராளமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அங்கிருந்தவர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். விஜயின் கல்வி விருது விழாவில் வருங்கால முதலமைச்சர் விஜய் என்ற முழக்கங்கள் எதிரொலித்தன. அந்த வகையில் விழாவிற்கு வந்திருந்த ஆசிரியை மகேஸ்வரி என்பவர் நடிகர் விஜய்க்காக வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாடலை அரசியலுடன் பொருத்தி பாடினார். தமிழக வெற்றி கலைஞர் தலைவர் உங்களண்ணா, தளபதி விஜய் அண்ணா, உங்களை முதலமைச்சரா ஆக்குறோங்கண்ணா. நடிகர் விஜய் நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என்று தனக்கு நம்பிக்கை உள்ளதாக அவரிடம் பாராட்டு சான்றிதழ் வாங்கிய கன்னியாகுமரியைச் சேர்ந்த மாணவி தெரிவித்துள்ளார். நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி இப்போ இந்த அளவுக்கு விஜயண்ணா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட நாளைய தீர்ப்பே விஜயண்ணா தான். விஜயண்ணா கண்டிப்பாக 2026 சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களோட கனவு. அவர் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பே விஜய்தான் என்றும் மாணவர்கள் பலர் நம்பிக்கையுடன் கூறினர். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்து பயணிக்குமா என்பது குறித்து சீமான் விளக்கமளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், அரசியல் பெருஞ்சக்திகளை எதிர்ப்பதற்கு தான் ஒருவன் மட்டும் போதாது என்றார். எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த
ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்து போன கொடிய அரசியலை பேக்கணும்னா வீழ்த்தணும்னா ஒரு ஆள் முடியாது. அது அந்த நோக்கம் இருக்கிற பல தலைவர்கள், பல தளபதிகள் இந்த களத்துல இறங்கி போராடணும். அதுல என் தம்பி இந்த களத்துக்கு வருவது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான், எனக்கு ஒரு உற்சாகத்தை தருது. 2026 ஆண்டு களம் தங்களை போன்ற எளியவர்களுக்கு தான் எனவும் சீமான் தெரிவித்தார். அறுவடைக்கு விளைஞ்சி நிற்கும் போது கேளுங்க, அன்னை இது எத்தனை மூட்டை விலையும் வரும், அறுவடை அறுக்கும் போது எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க. நானும் சொல்றேன், என் தம்பியும் சொல்லுவார். இப்ப விட்டுல களம் எங்களை போல புதிய ஆற்றல்களுக்கு தான், அதிகாரத்துக்கு வராத எளிய பிள்ளைகள் நல்ல அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று, நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று துடிக்கிற எங்களை போல பிள்ளைகளுக்கு தான் 26 களம். அன்பு தளபதிக்கு வாழ்த்துக்கள் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் சீமான் பதிவிட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக விஜய் கூறியது நல்ல கருத்து என திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த வீட்டு பிள்ளைகள் என்ன பாடுபடும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு மனமாற்றத்தை உண்டாக்குவதன் மூலம்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்பது எங்களுடைய பொதுவான கருத்து. அந்த வகையில் நாங்கள் இப்படி பேசியிருப்பது, மாணவர்களை பார்த்து நீங்கள் போதைக்கு அடிமையாகாதீர்கள் என்று விஜய் சொல்லியிருப்பது நல்ல கருத்து, வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் சிலரையும் கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஒரு விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. CBCID இதை முறையாக விசாரித்து வருகிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இதுபோன்ற பொதுப்பணியில் ஈடுபடுபவர்கள் மக்களுக்கு அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்வதை தங்கள் கடமையாக மேற்கொள்ள வேண்டும். விஜய் இப்பொழுது செய்தது என்பது ஒரு சரியான செயல் என்றே சொல்லலாம். இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாகவும் TKS இளங்கோவன் கூறினார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் 23 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தமிழ்நாட்டை விண்வெளி தொழிலில் முன்னணி மாநிலமாக மேம்படுத்த விண்வெளி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை ஊக்குவிக்க தனியார் பங்களிப்புடன் சுற்றுலா தலங்களில் உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நடப்பாண்டு 2100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை மேலும் ஈர்க்க டோக்கியோவில் வழிகாட்டி நிறுவனம் மூலமாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைவு உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், தூத்துக்குடி, அரியலூர், திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் பாமாயில் உற்பத்தி தொழிற்சாலை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பதிலுரையின் போது பேசிய அவர், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திலும் கூத்தாநல்லூர் வட்டத்திலும் சுமார் 150 ஏக்கரில் சிப்காட் தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றார். அதேபோல திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டத்தில் மேலும் ஒரு சிப்காட் தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்டத்தில் வெகு விரைவில் ஒரு டைடல் நியோ மினி டைடல் பார்க் நிச்சயமாக உருவாக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எனது ஆரூர் அண்ணன் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க வெகு விரைவில் ஒரு சிப்காட் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் சுமார் 175 ஏக்கர் நிலப்பரப்பில் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் தொழில்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர் TRP ராஜா முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி அமெரிக்காவில் தொழில் முதலீட்டாளர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் அண்மையில் சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் நாடுகளுக்கு பயணித்ததன் விளைவாக 10,882 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்திருப்பதாகவும் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை வழங்குவது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக நடத்திய நிலையில் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரோவில் தனக்கு எதிராக நடந்தது சதி என்றும் வருங்காலத்தில் இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி தழும்புகள் என்ற தலைப்பில் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு புத்தகத்தை வெளியிட எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான மாலன் முதல் பதிப்பை பெற்றுக் கொண்டார். All I can say is that this has been an experience for me as a reader, as a writer,
to, as I said, to live the torturous life that Mr. Nambi went through. தொடர்ந்து நியூஸ் 18 செய்தியாளர் லிபிகாவுக்கு நம்பி நாராயணன் அளித்த பேட்டியில் இஸ்ரோவில் தனக்கு நடந்தது சதி என குறிப்பிட்டார். ஒரு சதி திட்டம், அந்த சதி வலையில் வந்து யாருக்கு வேணாலும் நாளைக்கு இதனால் வராதுன்னு நினைக்காதீங்க, யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ஆக்சிடெண்ட், பட் அந்த ஆக்சிடெண்ட் வந்தால் அதில் அவங்களுக்கு லூப் ஹோல் இருந்தது, அந்த லூப் ஹோல் வழியாக எஸ்கேப் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிற ஒரே சர்வீஸ் என்னென்னா அந்த லூப் ஹோல் அடைச்சிருக்கேன். குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் வந்தால் அந்த இடம் வளர்ச்சி பெறும் என்றும் நம்பி நாராயணன் தெரிவித்தார். ஐந்து மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அவரது குடும்பத்தார் தந்த வரவேற்பு காட்சிகளே இவை. சுரங்க முறைகேடுகளுடன் நில மோசடி மற்றும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரனை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. கைது வாரண்டை பெறுவதற்கு முன்பு தனது முதலமைச்சர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். ஜாமீன் வழங்கக் கோரி ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணை நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதனையடுத்து ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா சிறையிலிருந்து வெளியே வந்த ஹேமந்த் சோரனை அவரது வீட்டில் தாயார் ஆரத்தி எடுத்து வரவேற்றார். பின்னர் தனது தந்தை சிபு சோரனை சந்தித்து கைகளை பிடித்தபடி நலம் விசாரித்தார் ஹேமந்த் சோரன். எல்லா இடத்திலையும் வெளிநாடுகள்ல இருந்து கடத்தி வரப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்பனை இருக்கு. இது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சாரு. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநர் RN ரவியிடம் மனு அளித்த பிறகு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அளித்த பேட்டியே இது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஏற்கனவே ஆளுநர் RN ரவியிடம் பாஜக மற்றும் அதிமுக சார்பில் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளித்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேசும்போது ஆளுநர் பேச்சில் கவலை தெரிந்ததாக கூறினார். டாஸ்மாக் கடையில என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லிதான் டாஸ்மாக் இன்னைக்கு கள்ளச்சாராயம் விவகாரத்தில் CBI விசாரணை கோரி மனு அளித்திருப்பதாகவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவின் தீவிர நடவடிக்கையால் கள்ளச்சாராய குற்றங்கள் பெருமளவில் தடுக்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் தாக்கலான காவல்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் மே மாதம் வரை 4968 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4959 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் சுமார் 74,000 மதுவிலக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 73,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சுதலை தடுக்க அடிக்கடி சிறப்பு சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஏராளமானவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 64 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பலர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்தியாவையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வேறு மட்டங்களில் தொடர் மற்றும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெரியசாமி என்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்து ஜிப்மரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. அதேபோல கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் பதுங்கியிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கனக்சா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த பயங்கரவாத செயல்கள் தொடர்பாக அன்வர் என்ற நபரை அம்மாநில போலீசார் தேடி வந்தனர். அவர் சென்னையில் இருப்பது தெரிய வந்த நிலையில் சென்னைக்கு வந்த மேற்கு வங்க போலீசார் கோயம்பேடு காவல் நிலையத்தில் உதவியை நாடினர். இந்நிலையில் விருகம்பாக்கம் பகுதியில் தங்கியிருந்து ஹோட்டல் ஒன்றில் அயனிங் வேலை செய்து வந்த அன்வரை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர். அதையடுத்து மேற்கு வங்க போலீசார் அவரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். சென்னையில் பயங்கரவாதி தங்கியிருந்து கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும்.
எனக்கு முன்னாலே பேசிய உறுப்பினர் பேசினார், நீங்களும் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருப்பீர்கள், கவனிக்காத மாதிரியும் இருப்பீர்கள். இல்ல, தவறான குற்றச்சாட்டை சொல்லாங்க. ஸ்பீக்கர் மேல எந்த அன்பார்லிமெண்ட் வேர்டும் யூஸ் பண்ணல, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. என்டிஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை குறித்து எம்எல்ஏ ஜவாஹிருல்லா பேசியதை பாஜகவின் என்டிஏ கூட்டணியை விமர்சித்து விட்டதாக எண்ணி நயினார் நாகேந்திரன் கொதித்தெழுந்த காட்சிகளே இவை. சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் மீது பேசிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா நீட் தேர்வை நடத்தும் தகுதியை என்டிஏ இழந்துவிட்டதாக கூறி அமர்ந்தார். இந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு இந்த என்டிஏக்கு எந்த தகுதியும் திறனும் கிடையாது, அருகதையும் கிடையாது. அவரை தொடர்ந்து பேசிய சட்டமன்ற பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்டிஏ என்பதை என்டிஏ என தவறாக புரிந்து கொண்டு ஜவாஹிருல்லாவுக்கு கண்டனம் தெரிவித்தார். இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? இல்ல, என்டிஏ நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசும்போதும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போதும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த ஏஜென்சியை தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி பேசவில்லை, தேசிய தேர்வு முகமை குறித்து தான் பேசினார் என்று திமுக எம்எல்ஏக்கள் கூறி அவரை சமாதானம் செய்தனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வணக்கம், இது சூப்பர் 30. முக்கியமான 30 செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக நீட் விலக்கு கோரி முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் தேசிய அளவில் நீட் தேர்வை கைவிட தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் தேர்வு முறைக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாமக ஆதரவு தெரிவித்தது. இறுதியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் நீட் தீர்மானத்தை நிறைவேற்றுவது கள்ளக்குறிச்சி மரணங்களை மடைமாற்றும் முயற்சி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நீட் தேர்வில் முறைகேடுகள் அம்பலமானதும் பல மாநிலங்கள் நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதும் நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணி எம்பிக்கள் நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராமல் சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றுவதால் என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை மடைமாற்றம் செய்யும் முயற்சியாகவே நீட் எதிர்ப்பு தீர்மானம் மீண்டும் நிறைவேற்றப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய பாஜக கூட்டணி அரசை வலியுறுத்துவதாகவும் கூறியுள்ளார். ஏழை எளிய மக்களின் கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த மசோதா சட்டப்பேரவையில் சனிக்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, சந்துக்கடைகள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்து வருவதாகவும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், போதைப்பொருள் விற்பனை செய்தல், உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாகவும் கடுமையானதாகவும் இல்லை என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி குற்றங்களை முற்றிலுமாக தடுப்பதற்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்த மசோதா சனிக்கிழமை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். இதுபோன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி இக்குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதற்கட்டமாக
தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா ஒன்று நாளை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்ற விவரத்தை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கை மீது முதலமைச்சர் ஸ்டாலின் சனிக்கிழமை பதிலளிக்கிறார். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முழக்கமிட்டதால் மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு நீட் முறைகேடுகள் தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியிருந்தன. ஆனால் இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மறுப்பு தெரிவித்தார். அப்போது நாடு முழுவதும் மாணவர்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சினை நீட் என்று கூறிய ராகுல் காந்தி அதனை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரை முழுமையாக பேசவிடாமல் மைக் ஆஃப் செய்யப்பட்டதால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து முழக்கம் அதனால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. दो फोर्सेस हैं, एक तरफ नहीं माने ओके सभा पटल पर 12 மணிக்கு அவை கூடியபோது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். அமளி தொடர்ந்ததால் மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தயாராக இருந்தபோதும் பிரதமர் மோடி விவாதிக்க மறுத்தது வருந்தத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். And we are committed to having that discussion peacefully in a very, very accommodating manner. I tried to raise it in Parliament. Of course, as you saw, I wasn't allowed to speak. This is an issue that has affected 2 crore students. 70 times in 7 years, papers have been leaked. It's clear that there is a systemic problem. It is clear that there is huge amount of corruption. பிரதமர் மோடி விவாதத்திற்கு தயாராக இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சித்தார். So the idea behind the discussion was that we get a resolution to this issue. It's sad that the Prime Minister of India, who in fact should be leading the discussion and should be telling us about his opinion and should be telling us about what he is going to do, simply doesn't want to debate. We are ready for a debate. We want to debate. And we don't want to fight with the government. We want to place our views on the table. இந்தியா கூட்டணி விவாதத்திற்கு எப்போதும் தயார் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டுள்ளது. நீட், நெட் உள்ளிட்ட தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு கடந்த 22ஆம் தேதி 7 பேர் கொண்ட உயர்நிலை குழுவை அமைத்தது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த குழுவில் சென்னை ஐஐடி பேராசிரியர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடு, கட்டமைப்பு குறித்த பரிந்துரைகளை வழங்கும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. 2 மாதங்களுக்குள் இந்த குழு தனது அறிக்கையை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உள்ளிட்டோரிடம் இந்த குழு தற்போது கருத்து கேட்டுள்ளது. வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் தீய பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த உதவுங்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுரை கூறினார். Say no to temporary pleasures. Say no to drugs. No, Rayurvati, please say no to temporary pleasures. Say no to drugs. போதை மற்றும் தீய பழக்கங்களுக்கு எதிராக மாணவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதிமொழி எடுக்க வைத்த காட்சிகளே இவை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய விஜய், இளைஞர்களிடையே உள்ள போதை பழக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அச்சத்தை தருவதாக தெரிவித்தார். போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. போதைப் பொருளை தடுக்க ஆளுங்கட்சி தவறிவிட்டது என்று பேச வரவில்லை என்று கூறிய விஜய், நமக்கு சுய ஒழுக்கம் வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நண்பர்கள் தீய பழக்கத்தில் இருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த உதவுங்கள் என்றும் விஜய் அறிவுரை கூறினார். தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்று விஜய் பேசியதற்கு மாணவர்கள் எழுப்பிய கரகோஷம் விண்ணை பிளந்தது. கல்வி விழாவில் பேசிய நடிகர் விஜய், மைடியர் குட்டி நண்பா, நண்பி என மாணவர்களை அழைத்தார். மேலும் நமக்கு நல்ல தலைவர்கள் தான் தேவை என்றும் விஜய் பேசினார்.
இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாமா என்றும் விஜய் மாணவர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினார். ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது? அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. தேர்ந்தெடுக்கும் துறையில் முழு உழைப்பை கொடுத்து தலைவர்களாக வாருங்கள் என்றும் விஜய் வாழ்த்தினார். சமூக வலைதளங்களில் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரத்திற்கு விழுந்து விடாதீர்கள் என்று மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கினார். சென்னையில் நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், ஊடகங்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் படித்தாலும் எது உண்மை எது பொய் என்பதை ஆராய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. ஒரு சில அரசியல் கட்சிகள் போலி பரப்புரைகளை மேற்கொள்வதாகவும் விஜய் சாடினார். இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாம